Hi, hello guys. வெல்கம் பேக் டு பக்கெட் லிஸ்ட். Hi, hello guys. Welcome to அதாவது பக்கெட் லிஸ்டோட Bucket List. நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விடாமடியாக இருக்காரு. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து Thank you guys. Take that like that with your right back. Thank you, cameo appearance. ஸோ நாங்கள் ஏன்டா முட்டு சுட்டில் வந்து லாக் பண்ணுறீங்க அப்படின்னு கூட்டமாக இருக்கேன். அதாவது வெயில் மண்டையை குழம்பு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்து ஒரு விடுகதை மூலியமா வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா மேபி கோயம்புத்தூர்ல இருக்கிற மட்டும் இது பயங்கரமாக சீன் ஆகும். ஸோ இப்போ இன்கேஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நமக்கு 1 செகண்ட் டைம் தரும். என்ன அப்படின்னா ஒரு விடுகதை. ஓகே சிரிப்பா இருக்கா இல்லையானா அதை நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு கையில் பவுல் கொண்டு போயிட்டு இரு ஒரு நிமிஷம் மொக்கையா இருந்தா மண்டே உடச்சிட்டீங்க. அதுக்கு சரி ஒரு பையன் அதை வெய்ய அவர் பாகையில் வெய்ய பையன் வந்து கையில் ஒரு பவுல் கொண்டு போயிட்டாங்க. அந்த பவுலில் வந்து ஒரு மீன் இருக்குது, ஒரு பெரிய பவுல் இருக்குது, ஒரு கோல்ட் ஃபிஷ் ஒன்று இருக்குது. அதை இப்போ என்ன பண்ணுறான், கை தவிர இந்த பவுல் வந்து கீழே போட்டு உடச்சிட்றான். அப்புறம் இந்த மீன் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது. பட் இந்த மீன் வந்து ஒரு 100 அடி தாண்டி போயிடுச்சுன்னா வந்து அது வந்து பொழைச்சிக்கும். இல்லையா 100 அடிக்கு அப்புறம் தான் தண்ணி இருக்கும். இல்லை ஏன்னா 100 அடிக்கு அப்புறம் தான் கங்கா யமுனா காவேரி இந்த கள்ளக்குடி என்னை நீ அடிச்சிடலாம். அதுக்காக செருப்பு இருக்குது அவ்வளோதான். சரி ஏன் அப்படின்னா வந்து காந்திபுரத்தில் 100 அடி காந்திபுரத்தில் 100 அடியில் வந்து கங்கா யமுனா காவேரி அப்படிங்கிற ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ சில்லறப்ப சாச்சுக்காதேன்னு என் வீட்டில் அப்பயே சொன்னாங்க, கேட்டேன் நான். இன்னும் 10 வருஷத்துல மிகப்பெரிய யூடியூபர் இருக்கலாம். நான் தான் யாரா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த தேட்டருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா படம் பார்க்க ரேமலு. இன்னைக்கு தான் வந்து இது வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். ஸோ அது பேர் என்னது சித்ராவரா சார். ஸோ அது பேர் என்னது மஞ்சுமல் பாய்ஸ். அது வந்து அதான் ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் தான் மலையாளம் ப்ரிஃபராக தமிழ்னால வீக் நேபிள் சிங் வித் பட் ஸ்டில் பிரேமலுங்கிறது கம்ப்ளீட் மலையாளம் படம். ஸோ தமிழ் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ தமிழில். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்ன பின்ன ஒரு வாரம் வித்தியாசத்தில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீசரு ட்ரைலரு எதுவுமே நாங்கள் பார்க்கல. ஏன்னா படம் வந்து பயங்கர மஞ்சுமல் பாய்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பயங்கர டஃப் கொடுத்துருக்கேன். அது வந்து ஹீரோயின் இல்லாத கதை. இது வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் கதை. அப்படி லவ் கதை பார்த்தாலும் கற்பகங்களும் இது கொட்டிக்கிட்டே ஏன் கற்பகன் எனக்கு எமோஷன்ஸ் ஏன்னா எல்லா படமும் இங்கே தான் பார்க்குறேன். என்ன படம் எல்லா படமும் இங்கே தான் பார்க்குறேன். இவர் நான் சொல்லிச்சுன்னா வாரணமாயிரம் அந்த ரீலீஸ்க்குலாம் ஒரு ஆட்டம் போட்டேன் பாரு. 10 செகண்ட் ஆஃப் தொடரும் பார்த்தீங்களா? வந்து பேசும்போதே ஆஃப் ஆகுது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கிரிஞ்சாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எஸ் இது முடிச்சுக்கிறேன். ஈவன் சொன்ன அந்த விடுகதைக்கு இது பெரிய கிரிஞ்சு கிடையாது. ஒரு ஆட்டம் போட்டேன் பாரு. எந்த பாட்டு? அதான்டா இந்த அவையனை தேடி வந்த அஞ்சலை போட்டு அந்த ஃபூட்டேஜ் எனக்கு இருக்குது. உண்மை சொல்ல ஆட்டம் போட்டியா ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? வைப்பு என்ன வைப்பு? வாரணமாயிரம் வெங்காயம் அந்த வாரணமாயிரம் கான்செப்டே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. எப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அப்படிப்பட்ட ஒரு இது. சரி ஓகே. நீ வந்து இந்த ஒன்றுக்குள்ள ஒன்றா பார்த்து வந்து அடிச்சுக்கிட்டு அழுது அதெல்லாம் உண்மையிலே லவ் பண்ண வேண்டியது. நான் எவ்வளோ பெரிய காதல் நாயகன் நமக்கு தெரியாது. வெங்காய நாயகன் 7ஆம் கிளாஸ் வந்து எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. சரி ஓகே. இன்னைக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கலாம் பேசிக்கிட்டே வந்து டைம் மிஸ் பண்ணி நினைக்கிறேன். நாங்கள் போய் டிக்கெட் எடுத்துட்டு இன்ட்ரவல் எண்டிங் இதை மட்டும் ஃபுட்டேஜில் போடுறேன். மிச்சது எல்லாத்தையும் ரிவ்யூவில் உண்மையை சொல்லுங்கள். எதுக்கு இப்போ நான் ஒன்று மாதிரி ஹீரோயின் பண்ணுறதுல நமக்கு எப்போவும் மேட்னா தான் அப்படியே நடந்துருவோம். இந்த ரீலீஸில் இருக்கிறாங்க உட்காந்து கலைஞர் டிவியில் படம் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை மதியம். Take that like that with your right back. Dropping high hat shakes the waist that. Make sure like that long life no pass like high. Smoke that drinks on dick time. High smoke that drinks on dick time. இதுலேருந்து இப்போ நாங்கள் நடு ரோட்டுக்கு வந்து வந்துட்டோம். இது எந்தெந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது வந்து தியேட்டர். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப டிராஃபிக். ஆமாம், முடிச்சுட்டு வரும்போது நிறைய கூட்டம் இருந்தனால வி ஆர் பேசிக்கலி ஷை டைப் ஆக்சுவலி. ஸோ அந்த கூட்டம் வந்து ஒரு 50 பேர் தான். அந்த கூட்டம் ஒரு 50 பேர் தான். ஏன்னா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஏன் பேசு நான் அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அந்த படம் ஒஸ்ட் இல்லையடா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைண்ட் செட்டை நான் கிளியராக கொடுத்துட்றேன். நான் மறுபடியும் ஒரு தடவை தான் சொல்லுவேன். பிரேம்குள்ளார வரதா இருந்தா வா. இந்த ரிவ்யூ பார்த்து போயிடாதீங்க. ஏய் மிஸ்டர் சொல்லி நிறுத்துக்கலடா. என்ன
எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போங்க, எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, போங்க ஜாலியாக. இந்த படம் வந்து ஒரு வைபான படம் தான், அவ்வளோ. மற்றபடிக்கு இந்த படத்தில் ஏதாவது பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இல்லை. பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலாக நான் கேட்ட இந்த படத்தை வந்து நாங்கள் மலையாளத்திலேயே கூட போயிருந்துருக்கோம். தமிழில் வந்து டப்பிங் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அப்படிதான் போய் என்ன சொல்லுது. எதுக்குதான் நீங்களா இப்படி ஓட்டுறீங்க? இது ஜஸ்ட் ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன் வந்து எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் தூரமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஹைதராபாத் போய் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவான். அங்க ஒரு பொண்ணை பார்த்து 2 பேருக்கு லவ் வரும். இவன் ப்ரப்போஸ் பண்ணுவா, அவ வேணாம்பா, அவ ப்ரப்போஸ் பண்ணுவா. அந்த இல்ல சேட் பண்ணிட்டு இருக்கும்போது படத்தை எண்டு கார்டு போட்டு இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நல்ல ஒரு வைபா தான் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம், சின்ன விஷயம் புரியல. இந்த படத்துக்கு ஏன் மஞ்சுமல் பாய்ஸை விட மஞ்சுமல் பாய்ஸுக்கு டஃப் கொடுக்குதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு உன்ன மாதிரி ஆளுங்க பேசினதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ் அந்த அளவுக்கு பேசுன அளவுக்கு இந்த படத்தை யாருமே பேசலங்கிறத உனக்கு தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல படம் நல்லா தான் இருக்கு. ஓடிடில பார்க்கலாம் ஒரு தடவை. ப்ரீ கிளைமேக்ஸ் ஓடிடில பாத்தீங்கன்னா சத்தியம் இந்த படம் பிடிக்காது. நல்லா தியேட்டர்ல போய் பாருங்க. அது ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து சிரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டு, அதுக்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் பேசுறதுலாம் அதெல்லாம் தியேட்டரே வந்து செம்ம பஸ்ட் அவுட் தான். அது உண்மையிலே செம்ம சீன். அது மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சீனை. ஒரு ரோப் காம் ஒரு ஜேர்னர் ஃபிலிம் தான் இது. கொடுத்த காசுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மமிதா பைஜு சார் நீங்க நமக்கு தான் வரல விட்டுடுங்க. இது தெரிய வேணா யாரு ஃப்ராடுன்னு. படம் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஏதோ மேகனா இல்ல ஹீரோயின் ஃப்ரெண்டு கார்த்திகான்னு ஒரு கேரக்டர். அது மேலே ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க. அவங்களோட தீவிர ரசிகரா நான் மாறிட்டேன். ரொம்ப வெறி பிடிச்சி போய் விளையாடுறாங்க. யாரும் பெண் வெறி இருக்க கூடாது, என்னைக்குமே கல்யாணம் அதுவே நடக்கும். அதே மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப செம்மையா இருந்தது. எனக்கு அந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு பாத்தீங்கன்னா வெல்கம் டு ஹைதராபாத்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சது. தியேட்டர்ல கேட்கும்போது அது இன்னுமே நல்லா இருந்தது. ஹீரோயின் லாஸ்ட் அந்த லவ் ஒன்று இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மியூசிக்லாம் நல்லா இருந்தது. மற்றபடிக்கு ஓகே, மீண்டும் ஒரு vlog-இல் சந்திக்கும் வரை உங்கள் நாங்கள். Hey dude, come here, come on. ஸோ கைஸ், நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு புதுசு ஒரு கேமியோ கெஸ்ட் அப்பியன்ஸ் சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரா வில்லிங்கா ஜாயின் பண்ணிருக்காரு. அது இப்படி தான் வேற யாரும். Hey dude, come on. எல்லாத்தையும் ஹாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் பாஷை. come on. என்னடா என்னதையும் காட்டுறீங்க? இங்க come on. ஒரு டப்பா போகுது பாரு. இவர் தான் எங்களோட நியூ மெம்பர் ஆஃப் பக்கெட் லிஸ்ட். இவர் பேர் வந்து ஏதோ ஷீரோ நாங்கள் கூப்பிட்டுருக்காங்க. பட் வந்து நாங்கள் வச்சுட்டு பக்கெட் லிஸ்ட் குரூப் போட அப்படிதான் ஒரு கடி. ஹெடியோட என்னால நீ கடிக்கூடாது. பட்டர் பிஸ்கட் இருக்கிறேன். சரி ஓகே. டெக்னிக்கல் டீம் இது எங்கடா போற? எங்க விடுற?